திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கூட கூட எடப்பாடி பழனிசாமி அச்சமடைவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தின் போது உரையாற்றிய ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு எந்த திட்டமும் செய்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருந்திருந்தால் தமிழகத்தை கூறு போட்டு வெற்றியிருப்பார் என்று விமர்சனம் செய்த அவர், திமுக ஆட்சியில் மீனவர்களுக்காக 576 கோடி ரூபாய் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்த 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்த ஸ்டாலின், ஏழைகளுக்காக 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார். நாகை மாவட்டம் நம்பியார் நகர்ல மீனவ சொந்தங்களை சந்திச்சு நான் பேசினப்போ, மீனவர்களுடைய நல்வாழ்வுக்காக 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் பல திட்டங்களை நான் சட்டப்பேரவையில் அறிவிச்சப்போ, நாகையிலிருந்து நீங்கள்லாம் நன்றி சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னப்போ மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை என்னால் இன்னமும் மறக்க முடியல. அதே போல 4000 திருக்கோயில்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதுல 2000வது குடமுழுக்கு நம்ம மயிலாடுதுறை கீழப்பரசலூர் விரட்டேஸ்வரர் கோயில் தான் அதில் தான் நடத்தணும்.